சார் என்னோட பேர் வெங்கடேஷ். நான் வந்து தூத்துக்குடி பார்த்துங்க. ஆதி நெக்ஸா ஷோரூம் திருநெல்வேலியில் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் பேரில் நான் கார் எடுக்கிறேன். எடுத்து ஒரு 3 மாதம் ஆச்சு சார். போன வருஷம் 10வது மாதம் 25ஆம் தேதி கார் எடுத்திருக்கேன். அதுலேருந்து எனக்கு சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தேர்ட் சர்வீஸ் போகும்போது வண்டி எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் கொண்டு வரும்போது வண்டி பெட்ரோல் போடுற இடம் சைடில் கிராக் விழுந்துச்சு, இடிச்சிட்டாங்க எங்கேயோ. அப்போது சரி ரொம்ப பெருசாக பிரச்சனை பண்ணாமல் அவங்களோட வேலை பேருன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒத்துழைச்சி பெயிண்ட் மட்டும் அடிச்சு கொடுத்தாங்க. ஓகேன்ட்டு வந்துட்டாச்சு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு 4 வீக்ஸாக எனக்கு வந்து செல்ஃப் மோட்டர் பிரச்சனை இருக்குது. ஒரு 3 ட்ரிப் நம்ம எங்கேயா வண்டி புதுசாக காலையில் எடுக்கிறோம் அப்படின்னா 3 ட்ரிப் அடிக்க வேண்டியிருக்கு. கேவலமாக இருக்குது. பழைய வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி, மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு கேவலமாக இருக்குது. அதை சொல்லி 4 வீக்ஸாக கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியும் அவங்க சைடு எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ வந்துடும் சார், ஆர்டர் போட்டிருக்கோம், டோட்டல் காரே இப்படி தான் பிரச்சனை, இந்த 2024 லாஸ்ட் போட்ட கார் எல்லாம் இந்த பிரச்சனை அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா பெட்ரோல் சரியில்லைன்றாங்க. அப்ப தூத்துக்குடியில் உள்ள பெட்ரோல் பல்கே சரியில்லை அப்படின்னா எப்படி சார் அப்படி நான் கேட்கறேன். நீங்க அவங்க ஏதோ ஒரு பெட்ரோல் பேர் சொன்னாங்க, அந்த பெட்ரோல் மட்டும் தான் போடணும் அப்படிங்க. நீங்க வண்டி விற்கும் போது எனக்கு எந்த ஒரு இதுவும் நீங்க சொல்லல, இந்த பெட்ரோல் தான் போடணும்னு. அப்ப எப்படி நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்கறேன். தூத்துக்குள்ள எல்லா பெட்ரோல் கலப்படம் இருக்குன்றாங்க. அப்போ தூத்துக்குள்ள ஒட்டுமொத்த மத்த தமிழ்நாட்டில் எல்லா பெட்ரோல் பல்க்குமே கலப்படமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்துங்க.